போன வாரம் வந்திருக்காட்டி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்வது போல என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய விதையை டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி செலுத்த போகிறோம். சரியா? ரெடி தானே? அதை நான் போன முறை சொல்லி கொடுத்தேன். அந்த கடைசி நேரத்தில் போயிட்டு அவசரப்பட்டு டைம் வந்துருச்சுன்னு அதையாவது தூக்கிட்டு வராமல் ஒதுக்கி வைக்கணும். அந்த நோக்கத்தோடு ஒதுக்கி வைக்கும்போது அதில் ஒரு பலன் இருக்கு பாருங்க. அதை நீங்கள் விளங்கிக்கணும். அதை நோக்கத்தோடு எடுத்து ஒதுக்கி வைக்கிற நேரத்தில் அதில் ஒரு பலன் இருக்கு. அதில் தேவனுடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. அப்புறம் என்ன சொன்னேன், கட்டாயமா என்ன பண்ணணும்? எவ்வளோ விஷயம் வேற நானே முதல்ல காட்டிட்டேன். இல்லாட்டி யாராவது 1 2ன்னு சொல்லியிருப்பீங்க, எனக்கு தெரியும். எத்தனை விஷயம்? 3 விஷயம். என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஏத்த அது எவ்வளோ கரெக்டா? அதெல்லாம் பரவாயில்ல. 2 வார்த்தை கரெக்டா. ஒவ்வொரு இந்த 2 வார்த்தைன்னு ரொம்ப முக்கியம். அது இன்னொரு நாள் நான் சொல்லி கொடுக்குறேன். 2 அந்த 2 வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையுடைய ஒரு பேர்னு என்னது, அதோடைய ஒரு ஜோடி ஒன்றும் இருக்கும். அந்த 2ஐயும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ஏன் நான் ஒரு நாள் சொல்லி தரேன், இன்னைக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 வார்த்தை எடுத்து அந்த 3 பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் எத்தனை நிமிஷம் ஆகும்? 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த 5 நிமிஷம் அதை பண்றதுக்கு முதல்ல உங்களுடைய மூளையை நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, எனக்கு நான் பிறக்கும் போதே தியானிச்சுட்டே பிறந்தேன் பாஸ்டர்னா தியானம் பண்ணுங்க. அப்படி வரலைன்னா ஒரு நல்ல இல்லை, சிலர் அப்படிதான் வந்து நிற்பாங்க. நாங்கள் பிறக்கும் போதே என்ன மாதிரி நான் அப்பப்போ கேரன் கேட்கும்போது சொல்ல, நாங்கள்லாம் பிறக்கும் போதே எல்லாம் செஞ்சுட்டே தான் பிறந்தோம். அப்போ தான் கேரன் சொன்னேன், இப்போ தான் எனக்கு விளங்குது உங்கள் அம்மா வயிறு அவ்வளோ பெருசு. அம்மாவை ஓட்டலைனா இல்லையா? என்னோட தான் இருக்கீங்களா? 3 பிரச்சனை 3 வார்த்தை எடுத்து ஒரு பாட்டை கேட்குறீங்க, அப்படியே அந்த பாட்டோட ஆராதிக்கிறீங்க. இந்த 3 விஷயத்தையும் விண்ணப்பம் பண்ணுங்க. பெட்டிஷன், விண்ணப்பம் பண்ணுங்க கட்டாயமா. அடுத்த வருஷத்துல நீங்க கால் வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியணும்? வாரம் பாபு கை வச்சு ஜெபிக்கிறனாலேயோ இல்லை எஜ்ரா நீங்கள் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ஜெபிக்கிறனாலேயோ எல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு அழைப்பு இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிதா கிட்ட போயிட்டு வேதத்தில் இப்படி இருக்குதுன்னு, இந்த வார்த்தையில் இப்படி இருக்குதுன்னு அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது அதோடைய வல்லமை என்னன்னு நீங்கள் இந்த 4 மாதத்தில் புரிஞ்சுக்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இங்கே யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது? சும்மா தைரியமாக சொல்லுங்கள். இல்லாதது யார் இருக்கா? நான் காலையும் கையும் தூக்கி வேணா காட்டுறேன். யாருக்கு கட்டாயம் ஏதோ ஒன்று இருக்கும். இல்லை, எனக்கு பெருசாக கடன் பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கும்? கிரெடிட் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் இல்லையா? சரியா? நல்ல விதைங்க. இன்னைக்கு 4 வீடா என்ன சொன்னீங்க? 4 வீடு என்னமோ எரிஞ்சிருச்சான். நம்ம சர்ச்சுக்கு வராங்க, அதனால தான் கொஞ்சம் பேரை காணோம். ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நம்ம சர்ச்சுக்கு வரவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே 3 குடும்பம், ஒரு வீடு தான் மொத்தமாக இருந்துட்டோம். ஆனால் எல்லாரும் உயிர் தப்பிட்டாங்க, ஒரு சேதம் இல்லாமல். செய்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. இப்போ நானும் காரணம் தான் இன்றைக்கி போய் இப்போ ஏதாவது செய்யணும். இல்லை, நம்ம சபைன்னு சும்மா பேச்சுக்கு இருக்கக்கூடாது, கட்டாயம் ஏதாச்சும் செய்யணும். இந்த மாதம் ஜாஃப்னாவில் பாஸ்டர் நம்ம ரொம்ப இந்த வருஷமே வைக்கல பாருங்க. அப்போ இப்போ பேட்டிக்கலோ ஜாஃப்னாலெல்லாம் இந்த மாதம் வைக்கிறோம். அதனால் விதைக்கிறதுக்கு நிறையா தேவையும் இருக்கு. சரியா? அதனால எதுக்கு விதைக்கிறோம் அதை முதல்ல பார்ப்போமா? சொல்லுங்களேன், யாராவது நல்ல தைரியமா சொல்லுங்க. அதை தான் நான் எதிர்பார்த்தேன். அங்கிருந்து தான் தொடங்கணும். வேற ஏன் விதைக்கிறோம் சொல்லுங்களேன். இது 2 தான் முக்கியமான எனக்கு பாயிண்ட் 2 வந்துருச்சு. வேற எதுக்கு நம்ம விதைக்கிறோம் சொல்லுங்களேன். வேற யாரும் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்றாங்க. எதுக்கு விதைக்கிறோம்? என்னது ஏதோ பின்னாடி ஒரு
ஸ்டீஃபன் முன்னாடி இருந்தாதான்டா பிரச்சனைன்னு ஏன் விதைக்கிறோம் சொல்லுங்க. நான் ஏன்னு முதல்ல சொல்றேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் மாறாம உள்ளுக்கு இருக்குது. அதுதான் என்னது, எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கலையா? யாரு கேத்தலிக் சர்ச்சில் இருந்தா நிறைய பேர் வந்திருக்கீங்க. எவ்வளோ பேசுவாங்க விதைக்கிறத பத்தி? கேத்தலிக் சர்ச்சில் பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் அந்த பயம் இருக்காது, அப்படிதானே? அப்போ இருந்துச்சு. அப்படியா? பட் அது ஒரு கம்பல்ஷன் இல்லை, அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதை பயங்கரமா அப்ப ஆனாலும் உங்களுக்கு எப்படி அந்த பயம் வந்துச்சுன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். உள்ளுக்கு ஒரு பயம் வந்துருங்க, ஒரு அது உள்ளுக்கு ஒரு பயம் வந்துருது. ஏன்னா நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ விதைக்கலன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரான்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ விதைக்கலன்னா உனக்கு நோய் வந்துடும், உனக்கு சாபம் வந்துடும். அப்ப இந்த சாபத்துக்கு பயந்து விதைப்போம், எல்லாரும் விதைப்போம். நான்லாம் சின்னதா இருக்கும்போது எனக்கு ஆழமா ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னது? நீ விதைச்சா அப்படியே திரும்பி வரும், அமுக்கி குலுக்கி எல்லாம் வரும்னு ஒரே உற்சாகம். அப்ப இது என்ன ஆயிருச்சு? ஏன் இந்த உற்சாகம் வந்துச்சுன்னா, இது ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆயிருச்சு. இப்போ அப்படியா, இங்க போய் காசு போட்டா 100 ரூபா போட்டு பார்ப்போம். அந்த 100 ரூபா போட்டோன்னே ஒரு 200 ரூபா அது அப்படிதான் வந்துச்சா, எப்படி வந்துச்சோ வந்துச்சு. அதை பார்த்தோன்னே இன்னும் அப்ப 200 ரூபாயும் போட்டு பார்ப்போம். இப்படி பண்ணி பண்ணி இடையில அதை நிறுத்தவும் வர மாட்டேங்குது. போடலனாலும் ஒரு மாதிரி இங்க பாருங்க. அது ஒரு பெரிய குழப்பமான ஒரு மனுஷனுக்கு இருக்கிற முதல் குழப்பமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சபையிலேயே கொடுக்கிறது தான். அவன் நிறைய நேரம் அவன் கோவப்படுறதும் சரி, கஷ்டப்படுறதும் சரி, இல்லை குழம்பி இருக்கிறதும் சரி, எல்லாமே எதுல தான் வரும்? கொடுக்கறதுல தான் வரும். ஏன் பணம்? எதுக்கு? ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிலர் அதை ரொம்ப நான் சில சர்ச் எல்லாம் கேள்விப்பட்டேன். அவங்க நீங்க சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும்போது உங்க கைரேகையா ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருவாங்க. நீங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் உள்ளுக்கு போகணும். ஆஃபீஸுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுலயே தெரிஞ்சிடும் யாரு வந்திருக்கா, யாரு அந்த வாரம் வீட்டுக்கு வராதவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் போகும். ஏன்? காணிக்க வரல, நீ கொடுக்கல, உனக்கு ஏதாவது ஆயிரும், எங்களுக்கு பயமா இருக்கு. அதே நேரத்தில் உள்ளுக்கு இப்ப மெஷின்லாம் வந்துருச்சு. கையில பணம் இல்லைன்னா கார்டு ஸ்வைப். நான் நிஜமா சொல்றேன், உங்க ஊர்லயும் தான் நடந்துட்டு இருக்கு. அது கன்வீனியன்ஸா இல்ல பிரச்சனையானே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. கன்வீனியன்ஸ் கிடையாது ஆக்சுவலா. அது ஏன்னா இட்ஸ் கம்பல்ஷன் தான். அது இட்ஸ் ஹார்ட் இஷ்யூ. அது ஒரு இதய பிரச்சனை ஒன்று, உங்க இருதயத்துடைய ஒரு பிரச்சனை. நீங்க நான் இன்னைக்கு நான் கடைசியில் முடிக்கும் போது சொல்ல, யாரா விதைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விதைங்க அப்படின்னோன்னு ஏதோ ஒரு பயத்துல தூக்கிட்டு வந்து போட்டீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமே. எது தேவனை பிரியப்படுத்தும்? வேதத்துல என்ன எழுதி இருக்கு? விசுவாசம். வேற எதுவும் தேவனை, வேதத்துல வேற எதுவுமே தேவனை திருப்திப்படுத்தும்னு சொல்லல. விசுவாசம் மட்டும்தான் தேவனை திருப்திப்படுத்தும். நீங்க அதையே பயத்தோட செஞ்சீங்கன்னா அங்க விசுவாசம் இல்லையே. அப்ப அதுல ஒரு திருப்தியும். அப்ப என்ன நடக்குது? அந்த காயின் கொடுத்த பலியில என்ன இருக்குல்ல, ஏன் திருப்தி இல்லை? அதுல வேற பிரச்சனையா இருந்தாலும் திருப்தி இல்லாத நேரத்தில் அது அங்கீகரிக்கப்படல. அதே மாதிரி நம்ம பயத்துல போய் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கும் போது அதுல எப்படி அங்கீகாரம் வரும்? அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல. முதலாவது இருதயத்துல நம்ம சரிப்படுத்திக்கணும். பாருங்க, என்னோட தான் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு பணம், நல்ல பணத்தோட நல்லா வாழணும்னு ஆசை? யாருக்காவது இருக்கு? ஒரு 4-5 பேர் ஆசைப்படுறீங்க, மற்றவங்க அப்ப அப்படியே இருங்க. எங்க எல்லாருக்கும் இருக்க ஆசை அதுதானே.
ஆமாவா இல்லையா? நல்ல அதை நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கிறதுக்கு என்னோட பணம் பிரச்சனையா இல்லை என்னோட இருதயம் பிரச்சனையா? எல்லாம் டப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்பாடா, இருதயம் சொல்லி தப்பிச்சிடலாம், இல்லாட்டி இன்னைக்கு. ஆமாவா இல்லையா? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறது நம்ம கொடுக்கிற பணத்தை வச்சிருக்கா இல்லை நம்ம இருதயத்தை வச்சிருக்கா? நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை பாருங்க. நீங்க ஏதோ தானோன்னு ஏதோ கொடுக்கறனால ஒரு ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சாலும் தப்பு. எல்லாரும் கொடுக்குறாங்களே நம்மளும் கொடுப்போம்னு கொடுத்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்க வேதத்துல ரொம்ப முக்கியமா விளங்கிக்க வேண்டிய, புதிய ஏற்பாடு தொடங்குற நேரத்துல ஒரு 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 பெண்ணை கூட்டிட்டு வராங்க. என்னது? கையும் களவுமா பிடிச்சிட்டோம் சார். என்ன கையும் களமா? என்ன எப்படி பிடிச்சிட்டாங்க? விபச்சாரத்துல கையும் களமா பிடிச்சிட்டாங்க. பாருங்க, அந்த இல்ல வடுதலோ மோசேயின் நியாயப்பிரமாணத்துல அந்த ஆணுக்கு எதிராக ஒரு பிரச்சனையே இல்லை. அது எவ்வளோ ஒரு குழப்பமான விஷயம் பாருங்க. இந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்து சொல்றாங்க, கல்லடிச்சு இப்ப கொல்லணுமே, அதுதானே பிரமாணத்தில் எழுதியிருக்கு. அப்ப அங்கதான் முத ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்னது? இயேசு அவங்கள பார்த்து சொல்றாராம், உன்னில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து வீசுன்னு சொல்லும் போது அங்க என்ன நடக்குது? அவர்கள் தங்களுடைய மனசாட்சியில் என்னது? குத்தப்பட்டு, மனசாட்சியில் குத்தப்பட்டு. முத முறை அப்படி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் வேதத்துல. அவர்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டு. அப்ப உங்களுக்கு எல்லாம் என்னது ஒண்ணு துறக்கப்பட்டிருக்கு சொல்லுங்களேன். இயேசு வந்தோன துறக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. இன்னைக்கு யார் இப்ப பிரேமா திடீர்னு பக்கத்துல மைமா ஓங்கி குத்துவாங்களா? சம்பந்தமே இல்லாம இல்ல, அவங்க குத்துனாலும் குத்துவேன்ற மாதிரி பாக்குறாங்க. இவர் வேற குத்துவார். ஆனா மனசாட்சி ஒண்ணு தடுக்குது. மனசாட்சி சுயமா யோசிக்காது. நீங்க என்னத்தை உள்ளுக்கு அதுக்கு ஊட்டி விடுறீங்களோ அதுதான். அதை முதல்ல நீங்க விளங்கிக்கணும். மனசாட்சி சுயமா நீங்க ஒரு நாளும் வார்த்தையை ஊட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த மனசாட்சி அதுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட அது உருவாகுற. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் மனசாட்சி. அது உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப அது உங்களுக்கு காட்டும் இல்லையா? அப்ப நம்ம ஒண்ணு கொடுத்தா மனசாட்சிக்கு ஏத்தபடி, அதை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு பாபு சொன்ன அந்த பாயிண்ட்டை நம்ம ஒரு நிமிஷம் பார்க்க போறோம். ஏன்னா இந்த கொடுக்கறன்னு வந்துட்டாலே நாங்க இந்த விஷயங்கள்லாம் தாண்டி போயிடணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து போடுறது வைக்கிறது, நீ கொடுத்தா உனக்கு நல்லது. ஆமாவா இல்லையா? சரி, கொடுத்தா பெருக்கம் உண்டாகும், வேதத்துல இருக்கா? ஆமா. ஆனா வேதத்துல எழுதியிருக்கு, தேவன் தரித்திரராய் சிலுவையில மரித்தாரா நீ ஐஸ்வர்யம் ஆகும்படி. அவர் தரித்திரமா அங்க தொங்கினால தான் உனக்கு ஐஸ்வர்யம்னா அப்புறம் எதுக்கு இந்த இடையில இந்த தான் இருக்கீங்களா? அவரு சிலுவையில ஒரு விஷயத்தை உங்களுக்காக சாதிச்சிருக்காரு, செஞ்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. உங்களுக்கு எதிராக வர எல்லா பிசாசும் கொலோசியர்ல எழுதியிருக்கு, அவரு அவங்க எல்லாத்தையும் அலங்கோரமாக்குனாராம். குலைச்சு போட்டு அலங்கோரம்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு பப்ளிக் ஸ்பெக்டக்கல். அப்படின்னா யாரு பார்க்கறதுக்கு? யாருக்கு பிசாசை பார்க்க முடியும்? யாருக்கு தெரியும்? மனுஷன் கட்டாயம் மனுஷனுக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்பெக்டக்கல் ஆக்கல, அவங்களுடைய தூதர்களுக்கு முன்னாடி பிசாசுகள் அவங்க அந்த மண்டலத்துல எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி. அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். நீ இயேசு கீழே உண்மையா இருந்தீன்னா இயேசு உனக்காக சிலுவையில செஞ்சதை நீ கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. விளங்குதா உங்களுக்கு சொல்றது?
நீ இயேசு கீழே இருந்தீனா இயேசு உனக்காக பெற்று கொடுத்தத சுகத்தை பெற்று கொடுத்தாரு. அப்புறம் விடுதலை, ரட்சிப்பு, அதே மாதிரி ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், அதையும் உனக்காக. அப்ப நீ இயேசு கீழே இருக்கிற வரைக்கும் அதை நீ அதே நேரத்தில் பவுல் ரொம்ப அழகா விதைக்கிறத பத்தி பேசுறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு மக்கதோனியா சபையை பத்தி சொல்றாரு. அவன் பயங்கர தரித்திரத்துல இருந்தானா. பயங்கர தரித்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, தரித்திரம்னா என்னது? நாங்களா தரித்திரத்துல இருக்கோமா? நல்ல வேலை. என்ன சொல்ல போறோம்? நாங்க தரித்திரம். நமக்கு தரித்திரம் என்னது? கட்டாயம். ஏன் குழந்தைங்களுக்கு எனக்கு ஏதோ தெரிஞ்சிருந்தா இவங்களுக்கு அது கூட தரித்திரம்னா என்னன்னு யாராவது ஒரு 2 நாள் பட்டினி இருந்திருக்கீங்களா சாப்பாடு இல்லாம? சொல்லுங்களேன். தரித்திரம்னா என்னன்னு அப்படிப்பட்ட ஒருத்தன் இப்ப கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. தரித்திரத்துல ஒருத்தன் இருக்கான், எப்படி இருப்பான்? சாப்பாடு இல்லாதவன், அப்புறம் சரியா உடுத்த இல்ல, தங்க ஒழுங்கா ஒரு வீடு இல்ல. அவன் பவுல் சொல்றாரு, அதை வாசிப்போமா? அது எங்க இருக்கு? கொஞ்சம் எடுங்களேன் யாராவது. நான் பாட்டு சொல்லிட்டு இருந்தா நீங்களாம் அப்படியான்னு கேட்டு போயிருங்க. நீங்களா வாசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் 8 நான் அங்க தொடங்குறேன். ஏன்னா இது ஒரு இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். சரியா? என்ன? அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு? ஒரு கிருபைன்னு சொல்றோம்ல. இந்த கிருபைனா யார்? இப்ப எனக்கு யாராவது ஒரு பதில் சொல்லணும். சரியா? ஒருத்தன் மேல கிருபை இருக்குன்றத நம்ம எப்படி கண்டுக்கிறோம்? அவனுடைய வாழ்க்கையை பார்த்து. கரெக்ட். நீங்க அடுத்து நீங்களே பிரசங்கம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஒருத்தன் மேல தேவனுடைய கிருபை இருக்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? அவனுடைய எல்லா வாழ்க்கையும் எங்க இருந்து வருதுன்னு வேதம் எழுதியிருக்கு. இருதயத்திலிருந்து. வாழ்க்கையே எங்க இருந்து தான் வருதான். ஒருத்தன் மேல கிருபை இருக்குன்றது அப்ப அவனுடைய இருதயத்தை வச்சுதான் விளங்குதா? இது எப்படி சொல்ற, ஒரு இந்த கணக்குல போடுவாங்க இல்ல, ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி. இதை கொஞ்சம் பார்க்கணும். ஒருத்தன் மேல கிருபை இருக்குன்றது, ஃபெலிஷன் மேல கட்டாயம் தேவனுடைய கிருபை இருக்குன்னு அது எதை வச்சு கண்டுக்க முடியும்? அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தானே. ஆனா வாழ்க்கை எங்க இருந்து வருதான்? ஆல் ஆஃப் லைஃப் எங்க இருந்து வருதான்? இருதயத்துல இருந்து. அப்ப கிருபைன்றது எங்க இருக்கு? ஒருத்தனுடைய. அப்ப இது ஒரு இருதய பிரச்சனை. உங்களுக்கு விளங்குதானே சொல்றது? அவன் மேல இவ எழுதி இருக்கு. முத வரியே சொல்லுது, அவனுக்கு ஸ்பெஷலா ஒரு கிருபை இருந்துச்சு. அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு இருதயம். அவனுடைய இருதயம் எங்கேயோ மாற்றப்பட்டிருக்கு. அவன் யோசிக்கல, கொடுத்தா எனக்கு திரும்ப 3 மடங்கு வரும், கொடுக்கலன்னா என்ன உதைச்சிருவாங்க, கடவுள் என்ன. அப்படி அவன் இல்ல. அவன் இருதயத்திலே மாற்றப்பட்டிருக்கிறான். பாருங்க, விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயத்துல நம்ம மாற்றப்படலைன்னா இந்த கொடுக்கிறன்றது ஒரு பெரிய, நான் இன்னைக்கும் சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன், ஒரு பிரச்சனைனா கொடுத்து பாருங்க அந்த பிரச்சனை எப்படி ஓடுதுன்னு. பிரச்சனை வந்தோன்னே இருக்கிறதையும் அடக்க தான் பார்ப்போம். அது சுபாவம். I challenge you. நான் சொல்றேன்ல, இந்த முட்டாள்தனமான விஷயங்கள் தான் தேவன் நம்மளை, முட்டாள்தனமான விஷயங்களை வச்சு தேவன் ரட்சிக்கிறாரு. எனக்கும் கேரனுக்கும் பணம்னா பயமே இல்லை, ஒரு பயம் இல்லை. சில நேரம் கடைசி ரூபா வரைக்கும் வேற யாரு நமக்குன்னு இப்ப என்னத்தை பண்ண போறோம் இல்லையா? எவ்வளத்தை தான் பண்றது? மற்றவர்களுக்கு ஒரு தேவைன்னா நான் யோசிக்கவே மாட்டோம், கட்டாயம் செய்வோம். அந்த கடைசி காசா இருந்தாலும் தூக்கி ஐயோ நாளைக்கு என்ன நடக்குவா அந்த கதையே. அது எப்படி வருது, எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இருதயத்துல
மாற்றம் உண்டாகணும். சரியா? இப்ப பாருங்க, அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே. உபத்திரவம்னா என்னன்னு சொல்லுங்களேன். உபத்திரவம்னா என்னது? கஷ்டம் இல்ல, கஷ்டம்னா இப்ப எனக்கு இங்க கொஞ்சம் லைட்டா வலிக்கு நடக்க முடியல, கஷ்டம். அது இல்ல. உபத்திரவம்னா பிரச்சனை, பாடாப்படுறான் ஒருத்தன் பெரும்பாய். அது எப்படி அந்த அது எப்படி சொல்ல இல்ல, இந்த சொந்தக்காரன் போட்டு நம்மள நொய் அந்த பாடலாம் இல்ல, இவன் வாழ்க்கையிலேயே. ஆமா, நான் எப்பவும் சொல்லுவேன், சொந்தக்காரன் இருக்கிறதே நம்மளை நோன்றதுக்கு தான். அது உனக்கு நல்லது தான். சரியா? ஏன்னா அப்படி 2 பேர் இல்லைன்னா நீ கடவுளை பத்தி யோசிக்க கூட மாட்ட. அப்படி 4 பேர் உன்னை சுத்தி இருக்கிறதுனால தான் கர்த்தாவேன்னு ஓடி ஓடி. சொந்தக்காரனால் நோன்ற அந்த மாதிரி இல்ல. இங்க என்ன எழுதிருக்கு? அவர்கள் மிகுந்த உபத்திரவம். முதல்ல அந்த வார்த்தையை புரிஞ்சுப்போம். ஒருத்தனை எடுத்துப்போம், அவனுக்கு பயங்கர உபத்திரவம். அப்புறம் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும். கொடிய வெறும் தரித்திரம் இல்ல சார். தரித்திரம்னாலே உங்களுக்கு என்னன்னு யோசிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு இல்ல. இதுலயே கொடிய தரித்திரம்னா நீங்களாம் இப்ப இயேசு இப்ப கிறிஸ்தவம்னாலே இன்னொரு விஷயத்தை உள்ளு கொண்டாண்டாங்க. என்னது? நீ இயேசுவை நம்புறவனா இருந்தா கட்டாயம் பயங்கர பணக்காரனா இருப்ப அப்படின்ட்டாங்க. தவறு, மிக பெரிய தவறு. பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் முட்டாள்தனம். பாருங்க, முட்டாள்தனம். எனக்கு நான் இருந்த ஊர்ல, கோயம்புத்தூர்ல, ஒரு செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் அந்த ரோட்டோரத்தில் செருப்பு தைக்கான நேரத்தில் உட்காந்து பைபிள் வச்சிட்டு இருப்பாரு. ரோட்டோரத்தில் உட்காந்து பைபிள் வச்சிட்டு இருப்பாரு. யாராவது வந்தால் தச்சு பாலிஷ் எல்லாம் பண்ணுவார். அப்புறம் எப்போ போனாலும் பைபிள் வச்சுல ஜெபிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு அவரை தேவன் நேசிக்கலையா இல்லை அவர் தேவனை நேசிக்கலையா? இல்லையா? அப்போ அதெல்லாம் அது இடையில சொன்னேன், அதெல்லாம் தவறான விஷயம். ஆனால் இந்த இருதயம் பாருங்க, கொடிய தரித்திரம், பயங்கர உபத்திரவம். தங்கள் தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தாங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் யாராவது. பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. என்னவா அவனுக்கு? ஹலோ, உங்களுக்கு ஒரு வீட்டில் சமைச்சு வைக்கிற சாப்பாடுல கொஞ்சம் உப்பு கம்மியாயிருச்சுன்னா அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேச்சு அதுல தான் போகும். இவனுக்கு என்னவா? கொடிய தரித்திரம், பயங்கர உபத்திரவம். ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. அது எப்படி முடியும்? ஹலோ, அது எப்படி முடியும்? அப்படின்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி இருதயம் இல்ல, அவன் வேற ஏதோ ஒரு இருதயத்தை வச்சிருக்கிறான். பணமே இல்ல, போட்டு இல்ல மனைவியா புருஷனை யாரோ புடிய புடிச்சு இழுத்து பணம் நாளைக்கு பணம் இல்லை, இந்த பணம் பணம். நாம அவன் தரித்திரம், பயங்கர சந்தோஷத்துல இருக்கான். அது எப்படி முடியும்? ஹலோ, நீங்க அமைதியானவனே தெரியுது, யோசிக்கிறீங்க, அது சாத்தியமா? இஸ் இட் ஈவன் பாசிபிள்? இஸ் இட் ஈவன் பாசிபிள்? உங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உடுத்துறதுக்கு ஒரு நல்ல துணி இல்லை, 3 வேளை சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க? யாருமே எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, அப்படி ஆயிட்டோம். இப்ப இவர் ஒவ்வொரு வாரமும் வந்து எதையாவது போட்டு நம்மளை வச்சு நோண்டி. எத்தனை பேர் உங்க இருதயம் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? இருதயம் மாறணும். அவன் பாருங்க எப்படி இருக்கானா, கொடிய தரித்திரம் உள்ளவர்களா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கொஞ்சம் கவனிங்க. இன்னொருக்கா, மிகுந்த உபத்திரம், அது வெறும் உபத்திரம் எழுதி இருக்கலாம். அப்புறம் கொடிய தரித்திரம், அது வெறும் தரித்திரம் எழுதி இருக்கலாம். அப்புறம் 3வது பரிபூர்ண. அவன் நிஜமாலுமே வேற ஒரு ஆள், இந்த உலகத்துக்குரியவனேவா இருந்திருக்க முடியாது.
அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம். இங்க உட்கார்ந்து இருக்க நம்ம எல்லாருக்கும் இப்ப கூட அது இல்லை. நமக்கு பரிபூர்ண சந்தோஷம்னா என்னன்னு, ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சு டெய்லி உருட்டிக்கிட்டு இருப்போம் மண்டையில ஒழிய, பரிபூர்ண சந்தோஷமா எழுந்து குதிச்சு ஆடி தலையில ஏதாவது பண்ணிட்டு இல்ல. என்னோட தான் இருக்கீங்களா? கடைசியா ஒரு பாட்டை கேட்டுட்டு யாராவது சந்தோஷமா எப்ப ஆடி இருக்கீங்க வீட்டுல? சும்மா ஒரு கைய காலை ஆட்டினா கூட ஆட்டம் தான். கடைசியா எப்ப பண்ணீங்க? இன்னும் வெரி குட். அதான் சொன்னேன், அடுத்து நீங்க தான் பிரச்சனை. நமக்கு அதெல்லாம் மண்டையிலே இல்லை. ஏன் இல்லைன்னா அது ஒரு இருதய கோளாறு. உன்னை எது சந்தோஷப்படுத்துது? உன்னை எது திருப்திப்படுத்துது? எது உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது? ஹலோ, உன்னுடைய பெரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னோட தான் இருக்கீங்களா? இந்த ஞானத்தை நல்லா உள்ளுக்கு எடுத்துங்க. நீ உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை சந்தோஷப்படுத்தணும் நீ நினைச்சினா அதுதான் உன்னுடைய பெரிய இருதய கோளாறு. உன்னுடைய சந்தோஷத்துக்கு வேற யாரும் காரணமாவே இருக்க யாரும் பொறுப்பு இல்லை. உன் சந்தோஷத்துக்கு நீ தான் பொறுப்பு. என்ன சுத்தி இருக்க இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி பண்ணல, இவ இப்படி நடக்கல, அவன் எனக்கு போன் பண்ணல அப்படின்னா உன்னுடைய சந்தோஷத்துக்காக நீ வேற எங்கேயோ. அந்த பரிபூர்ண சந்தோஷம் அவன் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு இருதய பிரச்சனை. விளங்குதா? ஒரு வசனத்துல 2 வரி தான் வாசிச்சிருக்கோம், அதுக்குள்ள 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு விளங்குதா? இந்த மாசம் ஃபுல்லா இதை பத்தி படிப்போமே, இந்த மாசமே இதை படிப்போம். முதல்ல இங்க இருந்து எடுத்து வெளியில வரதுக்கு முன்னாடி நம்ம இருதயத்தை சரி பண்ணணும். மிகுந்த பரிபூர்ண சந்தோஷத்தினாலே திரும்ப பாருங்க என்ன சொல்லி இருக்கலாம், மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். திரும்பவும் there is emphasis, stress. அந்த அவங்க மேல இருக்க ஒரு கிருபைய அவர் எழுதும் போது சாதாரண 4 வார்த்தையை சொல்லாம அதுக்கு என்ன சொல்லாங்க, சரி அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டு ஒரு அட்ஜெக்டிவ், அதுதான் மறந்து போச்சு பாருங்க. திடீர்னு ஸ்கூலுக்கு போய் ரொம்ப காலம் ஆச்சு இல்ல, என்னது இது? அடைமுறை. அதுதான் நானும் படிச்சதெல்லாம். வயசாயிருச்சு அப்படி கிடைச்ச ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓட்டிட்டாங்க என்ன பாத்தீங்களா? எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? பவுல் பாருங்க ரொம்ப அத ஒரு விஷயத்தை ரொம்ப கட்டாயமா அழுத்தி சொல்றாரு. அதை சும்மா சொல்லி முடிச்சிருக்கலாம். அதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு கிருபை. அவர் சொல்றாரு, இப்படி ஒரு இதயத்தை நானு திரும்ப சொல்றேன், மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், பரிபூர்ண சந்தோஷம், மிகுந்த உதாரணம். உதாரணம்னா எக்ஸாம்பிள். இப்ப நாங்கெல்லாம் எக்ஸாம்பிளா யாரை தேடுவோம்? உலகத்துல யாரை தேடலாம் இல்லையா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, I'm telling them about you for a minute. தமிழே தெரியாது, சுத்தமா தெரியாது, வந்து 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. எங்களுடைய நண்பருக்கு கட்டாயம் 2 பேரையும் உதாரணமா பார்க்கலாம். ஏன்னா உலகத்துல சாதிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நேத்தும் சாதிச்சுட்டாங்க. நேத்தும் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வயசுல அவங்க மேல இருக்க கிருபை பயங்கர ஒரு கிருபை. நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு கிருபை. அவங்களெல்லாம் உதாரணமா பார்க்கலாம். ஆனா பவுல் அப்படி சொல்ல. ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பயங்கர உபத்திரம், அவனுக்கு பயங்கர தரித்திரம், ஆனா பயங்கர சந்தோஷமா இருக்கான். அவனை கொஞ்சம் உதாரணமா பார்க்கலாமான்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க.
இயேசுவும் அதே தான் பண்ணாரு. ஒரு அம்மா வராங்களாம், வந்து ஒரு எல்லாரும் வந்து போட்டுட்டு இருக்காங்களாம். அதுல ஒரு அம்மா வந்து அவங்கனால இருக்கிற அந்த மிச்ச கொஞ்சத்தை அதை தான் இங்கேயும் அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வசனம் பாருங்களேன். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், ரெண்டாவது வசனம் முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். சரி சரி. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. என்னது திராணி அப்படின்னா? அவருடைய பேலன்ஸ். அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, இவ்வளவுதான் இல்லையா? எனக்கு தெரியும் உங்களுடைய கெப்பாசிட்டிலாம் எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? நீங்க மாசம் ஒரு ஒன்று வரும், அதை பார்த்தோன்னா ஓ இவங்கனால இவ்வளோ முடியுது அப்படின்னு எல்லாருக்கும் இவங்க அவங்களுக்கு முடிஞ்சது. மிகுந்த தரித்திரம் இருக்கிறவன் என்ன வச்சிருப்பான் கையில? அவன் என்னதான் கொடுத்திருப்பானா இருக்கும்? என்ன பண்ணிருப்பானா இருக்கும்? அவனுக்கு என்னதான் இருந்திருக்கும்? அவன் பாருங்க, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு ரொம்ப முக்கியம். அங்க நின்று அவன் திராணிக்கு மிஞ்சி கொடுக்க அவனே மனதுள்ளவனாய். அவனை யாரும் சொல்லல, அவனை யாரும் கட்டாயப்படுத்தல, அவனை யாரும் வற்புறுத்தல. உங்க திராணிக்கு மிஞ்சி உங்களை எதையாவது செய்ய வைக்கணும்னா, நான் இங்க ஒரு 1/2 வருஷம் தொண்டை தண்ணி வத்த, ஹலோ, ஒரு 10 வசனத்தை திரும்ப 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 சொன்னாதான் ஏதோ இப்படி கொஞ்சம் இங்க இருக்க வண்டி இது வரைக்கும் போகும். ஆமாவா இல்லையா? நீங்க ஏதோ அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி பாக்குறீங்க, எனக்கு தானே தெரியும். இங்கெல்லாம் பாருங்க, அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பது. பவுல் போய் சொல்ல மாட்டார்ல, இல்ல பவுல் சொல்ல நான் சொன்னேன் இப்படிலாம் சொன்னோன்னு அவங்க இல்ல. பவுல் வந்து எல்லா இடமும் போய் என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. சுவிசேஷத்தை கேட்டோன்னு அவனுக்கு இங்க என்னமோ. எத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்டீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த நேரத்தில் இருதயத்தில் எத்தனை பேருக்கு தாக்கம் உண்டாச்சு? நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த மாசம் நீங்களே ஏதாவது பண்ணிருப்பீங்க. இப்படி நான் ஒருத்தன் பேசுறத கேட்டிருந்தா அங்கேயே ஷூ மொத்தம் எல்லாத்தையும் கலட்டி போட்டு வந்திருப்பீங்க. இந்த அங்க சார்னு. நானும் காரணம் எப்பவுமே அப்படிதான். இந்த எங்க யாருனாலும் சரி, எனக்கு ஒரு சின்ன ஜெபம் யாராவது பண்ணா கூட உடனே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அவங்க கையில் வச்சுட்டு வந்துடுவேன். நான் ஒரு ஜெபத்தை கூட ஃப்ரீயா, எனக்கு அது காசு கொடுக்குறேன் இல்லை, விலைக்கு வாங்குறேன் இல்லை, அது அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது வந்து பயத்தினால வர்றது இல்லை. விளங்குதா நான் சொல்றது? நேரம் ஆயிடுச்சு. தாங்களே மனதுள்ளவர்களாய். நானு it's very rare, very rare. ஒரு நாள் தாங்களே நம்மளே யோசிச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணி இப்படி பண்ணி இந்த மேல கொண்டு வந்து அந்த என்னோட தான் இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் பேர் நல்லா கொடுக்குறவங்க இருக்கீங்க. அதனால நான் உங்களை இதை நான் குறையா சொல்ல. ஆனா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க இருதயத்தை நீங்க சரி செய்யறது ரொம்ப நல்லது. அவங்களே தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்ததற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அதுக்கு நான் சாட்சின்னு பவுல் சொல்றாரு. அப்படின்னா பவுல் சும்மா ஏதோ எழுதல. பவுல் ஒரு கதையை சொல்றாரு. நான் ஒரு இடத்துக்கு போனேன், போய் சுவிசேஷத்தை சொன்னேன். அங்க இருந்தவெல்லாம் பயங்கர தரித்திரத்திலையும் பயங்கர உபத்திரவத்திலையும் இருந்தான். ஆனா பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. அந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணிட்டானா, அவனே இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டான். அடுத்த வசனம், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இப்ப பயங்கர தரித்திரத்தில் இருக்கவன் வந்து ஏதாவது கொடுத்தானா அதை எடுக்கிறதுக்கே மனசே வராது இல்ல, திரும்ப கொடுக்க தானே தோணும். ஆனா பாருங்க என்ன எழுதிருக்கு, அவன்
தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம ஊழியத்தின் பங்கையும். உங்க கொடுதல் எதுக்கு? முதலாவது எதுக்கு? தர்ம ஊழியத்துக்கு. நீங்க கடவுளுக்கு தான் கொடுக்குறீங்க, சரி. இது கடவுள்ன்ற அந்த பிரச்சனை தான் இப்போ ஒரு பிரச்சனை. என்னது கடவுள்ன்றது? ஏன் பிரச்சனைனா, கடவுளுக்கு நான் கொடுத்தேன், அவர் எனக்கு பெருசா திருப்பி கொடுப்பாரு. அவருக்கு உன்னுடைய பணமே நீ கொடுக்கும் போது ஊழியத்துக்கு கொடு. என்னோட தான் இருக்கீங்களா? அதை யாரும் அப்படி சொல்றது இல்லை பாருங்க. அது ஏன் நம்ம அப்படி சொல்லணும்? நீ தேவனுக்கு கொடு, உனக்கு நிறைய இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஊழியத்துக்கு கொடு. ஊழியம் வளரட்டும். உன்னுடைய இருதயம் மாறும்போது நீனும் வளருவ. விளங்குதா உங்களுக்கு? வேற மாதிரி எப்படி பேசி இந்த என்ன சொல்லாங்க, இந்த சுத்தி வளைச்சி பயங்கர அழகாலாம் பேசி உன் பணத்தை வாங்கி என்னத்தை பண்ண போறோம்? ஒவ்வொரு வாரமும் எவ்வளோமா காணிக்க வரும்? நீங்க தானே எல்லாரும் எண்ணுவீங்க. 15,000 20,000 மேக்சிமமா மிஞ்சு மிஞ்சு போயிடுச்சுன்னா 30,000 வரும். இங்க எவ்வளோ கட்டணும் ரெலிஷன்? இங்க ஹால் மட்டும் எவ்வளோ? 2.5 லட்சம். எங்க உங்களுக்கு சொல்றேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். வண்டிக்கு எவ்வளோ கட்டுறீங்க? தனுஷன், வண்டிக்கு எவ்வளோ கட்டுறீங்க? 50,000 ரூபா. அப்புறம் இங்க அது போக ஒவ்வொரு வாரமும் இதுங்க நடக்கிறதுக்கு 20,000 ரூபா ஒவ்வொரு வாரமும். அது போக எவ்வளோ ஆயிடுச்சு? 2 3 25 வச்சு 3,25,000 வச்சுப்போம் ஒவ்வொரு மாசமும். சும்மா உங்க இதெல்லாம் ஒரு கதை கேள்விப்படுறீங்களா? இயேசு ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் கூரைய பிரிச்சு ஒருத்தனை இறக்கி அவன் சுகம் பெற்றுட்டான். அப்ப பயங்கர கொண்டாட்டத்தோட எல்லாம் போயிட்டாங்க. நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன், எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த உடைச்ச கூரையை எவன்டா செஞ்சு கொடுத்தான்? அந்த வீட்டு சொந்தக்காரன் என்ன பாடுபட்டிருப்பான். இவங்க எல்லாம் ஆடிட்டே போயிருப்பாங்க சுகமாயிருச்சுன்னு. அவன் உட்காந்து ஐயோ ஐயோ அப்படின்னு ஓட்டைய பார்த்துட்டு இருந்திருப்பான் மேல. அந்த ஓட்டையை அப்ப யாரு சரி பண்றது? ஹலோ, உங்களுக்கு விளங்குதா இல்லையா நான் சொல்றது? ஊழியன்றது சும்மா இதுக்கு எங்க இருந்து வருது இவ்வளவு காசு? அது இந்த 15,000 20,000 வாரம் வச்சு அதை பண்ணாலும் என்ன சரி, மொத்தமே ஒரு 1 லட்சம் வந்தா கூட இன்னொரு 2.5 லட்சம் சாதாரண காசு இல்லைல்ல. என்னோட தானே இருக்கீங்க? ஹலோ. அப்புறம் அது போக ஊழியமே கதி, நீங்க ஒரு பேர் 2 பேர் இருக்கும் இல்ல, நம்ம வாழ வேண்டாமா? இல்ல எங்க வீட்டுக்கு மட்டும் பில்லெல்லாம் வராதா? உங்க வீட்டுக்கு மட்டும்தான் வருமா? எங்க வீட்டுக்கு காத்து மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்கு. வாரம் உங்க வீட்டுக்கு வர அதே பில்லு தான் நம்ம வீட்டுக்கும் வரும். இதெல்லாம் பண்ணி இதை நடத்திட்டு போகணும் இல்லையா? அப்ப அதை தான் நம்ம யோசிக்கணும். முதலாவது நாங்க ஒரு ஊழியம்னா அந்த ஊழியத்தை ஜெபிங்களேன். தேவனே ஊழியத்தை தாங்கிறதுக்கு என் கரத்தை பலப்படுத்துங்க. ஊழியத்தை தாங்க வேற யாரு பண்ணுவா? என்னதான் இருக்கீங்களா? என்ன எழுதிருக்கு? அவன் செய்ய ஏற்றுக்கொள்ள தங்கள் உபகாரத்தை. உபகாரம்னா என்னது? உதவி. உபகாரம்னா அப்ப முதலாவது என்னது? உதவி. அப்புறம் ஊழியம். நான் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைக்கும்படி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அப்புறம் கடைசியா அவனை சொல்லி முடிச்சிடும், இப்ப நேரம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? காசை மட்டும் கொடுக்கல, அவங்களையே
அதை தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். எனக்கு உங்க பணம் மட்டும், எனக்கு உங்க பணம் வேண்டாம், எனக்கு நீங்க விளங்குன ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆழமா அதை விளங்கணும். இன்னைக்கு எனக்கு உங்க பணம், எனக்கு நீங்களே வேணும். நீங்கன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாமும், அது எனக்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். உங்க இருதயம் அந்த இடத்துக்கு வந்துடணும். ஹலோ, நாளைக்கு நான் ஒரு போனை போட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? போனை வெட்டிட்டு எங்கேயா ஓடி போய் ஐயோ ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு விளங்கி போச்சு, இவர் ஏதோ கேட்க போறாரு போல, நம்பரையே பிளாக் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க அவங்களையே. எத்தனை பேர் விளங்குது? உங்க பணம், தேவன் எதை தேடுறாரு? உங்களையே மொத்தமா கேட்கிறாரு. அது இன்னொருக்கா வாசிங்க. மேலும் 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 நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே, நாங்க நினைச்ச மாதிரி அவன் கொடுக்கலையா, இதுவும் அவனா பண்ணிருக்கான் பாருங்க. யாரும் நாங்க நினைச்சு, இப்ப நமக்கு தெரியும், நம்ம நினைப்போம்ல இவங்க இப்படி கொடுப்பாங்க அப்படி, நாங்க நினைக்கிற மாதிரி கொடுக்கலையா, அவங்களே தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் அவங்களையே மொத்தமா கொடுத்துட்டாங்களா, பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதல்ல கர்த்தருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம். இந்த இருதயத்தை நம்ம சரிப்படுத்திக்கணும். என்ன வேணும்? முதல்ல நல்ல சந்தோஷம். அது எங்க இருந்து வருது? வெளியில தேடாத தேவனிடத்துல இருந்து தான் வருது. அப்புறம் ஒன்ன கர்த்தருக்கும், அப்புறம் எனக்கும், வேற யாருக்கும் இல்லை. என்னோட தான் இருக்கீங்களா? கொடுங்க, முதல்ல உங்களையே ஒப்பு கொடுங்க. நான் நிக்கிறேன். எதுக்காக? எங்கேயோ கொடுத்து 3 மடங்கு பெருசா வாங்குறதுக்கு இல்லை. நான் இந்த ஊழியத்துக்கு முதல்ல கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்களா, கர்த்தருக்கு உங்களை ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ஊழியத்துக்காகவும், அப்புறம் உங்களை முழுசா என்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த இருதயம் மிச்ச எல்லாத்தையும் சரிப்படுத்தும். உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்றது? இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள தொடங்கின விஷயத்தை திரும்பவும் முடியல. அதனால நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துவோம். ஞாபகம் வச்சுப்பீங்களே, அடுத்த வாரம் நான் இதில் கட்டாயம் கேள்வி கேட்பேன். முக்கியமான ஒரு பாடம் இது தொடங்கியிருக்கோம். அடுத்த 2 வாரத்துக்கு இதை தான் பார்க்க வேண்டியிருக்கும். சரியா? முழுசா ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எளிமை நின்று சொல்லுங்க. அந்த இதை பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல். அதை சொல்லுங்க. தேவனே, முழுசா கர்த்தர்கிட்ட உங்களை முழுசா ஒப்பு கொடுக்குறேன்னா எப்படி? வரவில்லை? யாராவது பார்த்துட்டு இருந்தீங்களா அவரை? எங்கேயாவது கர்த்தர் நடந்து போயிட்டு இருந்தாரா? சார், நான் எங்களை முழுசா உங்களை கொடுத்துடுறேன். தேவன் உங்களை கொண்டு போய் வைக்கிற இடத்துல, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்துல எழும்பி நின்று உங்களையே முழுசா நீங்க கொடுங்க. அதுதான் கர்த்தருக்கு நீங்க உங்களையே கொடுத்துருக்கீங்க. விளங்குதான் நான் சொல்றது? எங்க இருந்து இந்த கொடுக்கிறது? இந்த முதல்ல இந்த இருதயம் மாறணும். ஆமேன். இன்னைக்கு நான் பேசின எத்தனை பேர் விளங்குச்சு? இருதயம் மாறணும். இருதயம் மாறும். இந்த மாசம் முடியறதுக்குள்ள உங்க இருதயம் எல்லாம் மாறி இருக்கும். நாங்க வேற மாதிரி ஒரு கூட்டத்தை இனிமே பார்க்க போறோம். என்ன எப்படி சொல்ல? சர்ப்ரைஸ் என்னது? என்ன கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துங்களேன். ஒரு நாள் இந்த டிப்னா ஓடி வந்து சொல்லு, ஏதோ நடந்துருச்சு. என்னம்மா நடந்துருச்சு? 15,000 ரூபாய் இருந்த இடத்துல 1 லட்சம் வந்துரு. நிஜமாலுமே எனக்கு ஒரு மயக்கமே தான் வந்துரும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 10 வருஷமா நாங்க பார்க்காத ஒரு, நாங்களும் கேட்கறது இல்லை, உங்களை வற்புறுத்துறதும் இல்லை. ஆனா இதை கட்டாயம் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன். இது ஒரு இருதய சம்பந்தப்பட்ட விஷயம். இது பணக்காரனுக்குரிய விஷயம் இல்லை, ஏழைக்குரிய விஷயம் இல்லை, இல்லாதவனுக்கு மட்டும் இல்லை. எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட சந்தோஷமா உங்களை முழுசா தேவனுக்குன்னே கொடுத்து, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய சம்பாத்தியம் ஊன்னு சொல்லுங்க சார், எல்லாத்தையும் கொண்டாந்துற அந்த இருதயம் வந்துட்டாலே போதும். எனக்கு வேண்டாம் உங்க வீடும் வேண்டாம், உங்க ஆஸ்தியும் எனக்கு வேண்டாம். நான் என்ன சொல்ல, அந்த இருதயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும்.
அதை வச்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன்? முதல்ல எழுப்பி நில்லுங்க. அடுத்து ஒரு கூட்டம் வருது, எங்க நடத்துறோம்? ஜாஃப்னால. முதல்ல வாங்க, அதை நான் பாத்துக்கிறேன், நான் பண்றேன். செஞ்சுதான் பாருங்களேன். பயத்தினால இல்ல, கட்டாயத்தினால. அந்த பரிபூர்ண சந்தோஷம், அந்த இருதயம் எங்க? அந்த இருதயம் எங்க? இல்லாட்டி திரும்பவும் கிறிஸ்தவம் வெறும் ஒரு மதமா தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மதத்துல சிக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபிப்போமா?